ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார், நம்மோடு பேச போகிறார். ஒரு உற்சாகமாக இதில் பங்கு பெறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இந்த காலை ஆராதனை வேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கொடுமையான சூழ்நிலைகளுடைய மத்தியிலே நம் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க நம்முடைய ஆலயத்தில் வர முடியாவிட்டாலும் தேவ பிள்ளைகள் உடைய வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்திலே கூடி சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். அநேக துர்ச்செய்திகளை நம்மை சுற்றிலும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. என்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிற தேவன். உங்களுக்காகவும் உடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எந்த விதத்திலும் ஒரு குடும்பம் கூட அஸ்பெக்ட் பண்ணக்கூடாது என்று சொல்லி தீர்மானித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய குடும்பங்களை பாதுகாத்து நடத்துவாராக. இந்த நாளுடைய செய்தியாய் சங்கீதம் 46 நான் கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக நான் எடுத்து உங்களோட பேசுறதுக்கு முதல் வசனம் மாத்திரம் எடுத்தேன். இந்த முழு சங்கீதத்தை வாசிக்கும்படி தாழ்மையோடு கேட்கிறேன். வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த வேத பகுதியை தான் நாம் அந்த ஆராதனை தியானத்திற்காக எடுத்துக்கொண்டோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. அன்பின் பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையிலே உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் எங்களை மூடி மறைப்பதாக ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் வீடுகளிலே, நாங்கள் ஆராதிக்கின்ற இடங்களிலே தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்வீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்கே நான் வாசிக்கிறோம், தேவனை குறித்து சங்கீதம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது. ஆனால் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கே நாம் பார்க்கிறோம், பூமியிலே பயங்கரமான போராட்டங்களும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளே. முதலாவது 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், பூமி நிலை மாறும். 2வது வசனம் சொல்லுகிறது, பூமி என்ன செய்யும்? நிலை மாறும். பூமி நிலை மாறினாலும் என்று வாசிக்கிறோம். அதற்கு பின்பாக நான் வாசிக்கும் பொழுது, அவர் பூமியிலே பால் கடிப்புகளை அவர் செய்கிறார் என்று. இன்னும் 3வதாக நான் வாசிக்கிறோம், அவர் பூமியின் கடைசி மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டி முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுற்றரிக்கிறார். பூமி 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 என்று முதல் 3 காரியங்கள் பூமியை குறித்து சொல்லப்படும் பொழுது அது நெகட்டிவான காரியங்களாய், எதிர்மறையான பாடுகளுக்குரிய கஷ்டத்துக்குள்ள நிலைமையிலே எழுதப்பட்டிருக்கிறது. பூமி என்ன செய்வா?
நிலை மாறும். இன்றைக்கும் உலகம் முழுவதும் பூமி நிலை மாறி கிடைக்கிறது. நம்முடைய தேசத்தில் அப்படித்தான். ரெண்டாவதாக நான் வாசிக்கும் பொழுது பூமியிலே பால் கடிப்புகள் நடக்கிறது. இந்த பால் கடிப்பு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அங்கே வாசிக்கிறோம், அவர் பூமியிலே பால் கடிப்புகளை செய்கிறார். மூன்றாவதாக பூமியின் கடைசி முனை மட்டும் யுத்தத்தை ஓய பண்ணுகிறார். இந்த பயங்கரமான சூழ்நிலையிலே உலக தேசங்களுக்குள்ள யுத்தம் வராமல் தேவராகிய கர்த்தர் பூமியின் கடைமுறை மட்டும் அதை ஓய பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த 3 வசனத்தை நம்ம இடத்தை பார்க்கும் பொழுது பூமி நிலை மாறும் பொழுது என்ன சம்பவிக்குமாம்? மலைகள் நடுசமுத்திரத்திலே சாய்ந்து போகுமாம். அது மாத்திரமல்ல, ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நம்ம என்ன செய்யும்? பயப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே பயங்கரமான காரியங்கள் நடக்கும் பொழுது, அது கீழே வாசிக்கும் பொழுது பூமியிலே பால் கடிப்புகளை செய்கிற 8வது வசனம் என்று யோசிக்கிறேன். 8வது வசனம், பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். தேவன் அறியாமல் ஒன்றும் சம்பவிக்கிறது இல்லை. கர்த்தருடைய விலையேறப்பட்ட கரமும் தேவ பிரசனமும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பூமியிலே பால் கடிப்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களுடைய மரணம், குடும்பங்கள் சீரழிந்தது, பட்டணமாய் தேசத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதில் மறந்து போகாதீர்கள், இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பால் கடிப்பு. பால் கடிப்புடைய கர்த்தருடைய செய்களை வந்து வாருங்கள், நம்மை பார்க்க அந்த செய்களை வந்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஆயத்தம் ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டி முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். காலமுள்ள என்று சத்தத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்ல வருவ காரியம், இந்த பயங்கரமான சூழ்நிலை நாட்களிலே தேவராகிய கர்த்தர் பெரிய ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். அவர் என்ன செய்கிறாரா? அதை வில்லை அவர் ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார். அதனால யுத்தங்கள் ஓய்ந்து போகிறது. இதே சிங்களிலே நடக்கும் பயங்கரமான சூழ்நிலையினாலே யுத்தங்களை கர்த்தருக்கு அமைதியாக்கி இருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் இந்த பூமியிலெல்லாம் இப்படி காரியங்கள் சம்பவித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நாம் பார்க்கிறோம், அவர் உயர்ந்திருக்கிறார். அவர் இனிமேல் நாம் படிக்க போகிறது தேவனாகிய கர்த்தரை குறித்து தான். தேவனாகிய கர்த்தரை குறித்து வாசிக்கிறோம். 1வது வாசிமா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். மறுபடியும் வாசிக்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான என்ன செய்வர்? துணையுமானவர். போன கடந்த முறை நான் உங்களோடு பேசும் பொழுது இந்த வசனத்தோடு நான் நிறுத்தினேன். தேவன் நமக்கு அடைக்கலம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அருமையான அங்கே சங்கீதக்காரன் என்ன எழுதுகிறான் சொன்னால், முந்தின அதிகாரங்களே தனக்குள்ள பிரச்சனைகள், தனக்குள்ள வியாதிகள் இவளை எழுதிவிட்டு எழுதுகிறான், இங்கே தேவன் எனக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. சொல்லுகிறான், அவர் ஒரு பெரும் வெள்ளத்துக்கு ஒதுக்காகும், பெருங்காற்றுக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவன் முதலாவது அடைக்கலம். He is a fort. அவர் நமக்கு அடைக்கலம். தாவீது ராஜா சாலமோனை பிரதிஷ்டை செய்யும் பொழுது 91ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், அவர் என் கோட்டை, அவர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு அது உன்னதமானது. அங்கே 91 வாசிமா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். இந்த நாட்களில் வேறு அடைக்கலம் கிடையாது.
மருந்துகள் அடைக்கலம் அல்ல, அருமையான ஆஸ்பத்திரிகள் அடைக்கலம் அல்ல. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைய விசுவாசத்தை பலப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தேவன், ஆமென், அவர் அவங்களுக்கு அடைக்கலமானவர். அடைக்கலம் என்று சொன்னால் தப்பித்து போகிற ஒரு மனுஷன், ஜீவியத்தின் போராட்டங்களிலிருந்து தப்பித்து போகிற ஒரு மனுஷன், யாராகிலும் என்னை உதவி செய்யக்கூடாதோ என்று சொல்லி அவன் ஓடி ஒரு இடத்திலே ஒளிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே வாசிக்கிறோம், அதற்கு பெயர் தான் அடைக்கலம். இஸ்ரவேலுக்கு 7 அடைக்கல பட்டணங்கள் இருந்தது. தவறு செய்தவன், பாவம் செய்தவன், பிரமாணத்தை மீறினவன் தன் ஜீவன் தப்ப ஓடி போய் அடைக்கல பட்டணத்துக்குள் போய்விட்டால் ஒருவரும் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள் வர முடியாது. அடைக்கல பட்டணம் என்று சொன்னால் அங்கு போன பின்பு தேவன் நியமித்த அடைக்கல பட்டணமா இருக்கிறதுனாலே அந்த பட்டணத்திலே வேறு எந்த வல்லமையும் வந்து தொட முடியாது. இந்த காலவெளியில் சொல்லுகிறேன், முதலாவது கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அடைக்கலமாக சொன்னார், நம்மை சுற்றி சூழ என்ன சம்பவித்தாலும் சரி, நம்முடைய எதிராளியாகிய சத்துருவானவர் நம்முடைய எதிராக வித்தியாசமான காரியங்களை கொண்டு வந்தாலும், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடைக்கல பட்டணத்திலே உள்ளே பிரவேசித்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். யாரும் அவரை தொட முடியாது. அங்கே நாம் வாசிக்கிறோம், 2வது அடைக்கலமோ பலனமோ. அடைக்கல பட்டணத்திலே கொண்டு போவது மாத்திரமல்ல, இப்படி இதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்முடைய ஜீவியத்திலே ஒரு பலனை தருகிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பலன் தேவை. பலவீனப்பட்ட அநேக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலத்திலே தேவனுடைய பலம் நமக்கு தேவை. இந்த பலனை நாம் பெற்று அனுபவித்த வேண்டும். 3வதாக அவர் ஆபத்து காலத்தில், ஹல்லேலூயா, எனக்கு உண்மையாக இப்படிப்பட்ட ஒரு காலங்களை வித்தியாசமான காலங்கள் உண்டு. நாம் தப்புவிக்கப்படுற காலம், நாம் விடுதலையாக்கப்படுற காலம், நம்முடைய உயர்த்தப்படுற காலம், நாம் ஒருவேளை கீழே தள்ளப்படுற காலம். அது அருமையான தேவனுடைய பிள்ளையே இங்கே சொல்லுகிறார், ஆபத்து காலம். ஏதோ ஒன்று ஆபத்து வருகிறது. அந்த நேரத்தில் மறந்து போக வேண்டாம், என் ஆண்டவராகிய கர்த்தர் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. அனுகூலமான துணை என்று சொன்னால் ஆபத்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே தேவன் நமக்கு உதவி செய்யும்படி துணையாயிருக்கிறார். ஆபத்து வராது என்று சொல்லவில்லை, ஆபத்து நம்மை சுற்றி வந்தாலும் தேவன் நமக்கு உதவி செய்யும்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காரணம், இந்த ஆண்டவரை போல நமக்கு வேறு ஆண்டவர் கிடையாது. இந்த ஆண்டவரை போல நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் அனுகூலமான துணைன்னு சொல்லும் பொழுது அங்கு தாவீது ராஜாவை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவன் கோலியாத்துக்கு விரோதமாய் போகிறான். எல்லாரும் பயந்து போகிறார். ஆனால் கோலியாத்துக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு போகும் பொழுது கோலியாத் பட்டயத்தோட ஈட்டியோடு அங்கே சகல விதமான பாதுகாப்புடைய கேடைகளோடு அவர் வருகிறார். ஆனால் தாவீது சொல்கிறார், நீயோ பட்டயத்தையும் கேடகத்தை நம்பி வருகிறாய், ஆனால் நானோ என்னை நிந்தித்த இராணுவங்களுடைய சேனைகளாகிய இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளாகிய தேவராகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். இந்த நாட்களை சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை உபயோகிக்கும் பொழுது, ஆண்டவருடைய நாமத்தின் அதிகாரத்தை நீங்கள் வாழ்க்கையில உபயோகிக்கும் பொழுது மறந்து போகாதீர்கள், அவர் அனுகூலமான துணையாக இருப்பார். அவர் வருவார், அவர் உதவி செய்வார், அவர் விடுதலையாக்குவார், அவர் நமக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் நின்று எழுதுகிறான். அடுத்த வசனம் வாசித்தவி. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், அவர் எழுதுகிறார், பூமி நிலை மாறிவிடும், மலைகள் தங்களுடைய இடங்களை விட்டு போய்விடும். அந்த சந்தர்ப்பத்திலே இங்கே நான் பூமி நிலை மாறி
மலைகள் சாய்ந்து போகுமாம். ஜனங்கள் என்ன செய்வா? கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் என்ன செய்யும்? பயப்படும். ஹல்லேலூயா. முதலாவது தேவன் நமக்கு அனுகூலமான துணையார். முதலாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வியாதியை குறித்து பேச வேண்டியதில்லை, இந்த போராட்டங்களை குறித்து பேச வேண்டியதில்லை. ஆனால் இந்த போராட்டங்களே நமக்கு ஒத்தாசையாக இருக்கிற ஆண்டவர் யார் என்று நமக்கு அறிந்திருப்போமானால் கர்த்தருடைய நாமத்தை அறிந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை அறிந்து அவரை பின்பற்றுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அது ஆசீர்வதிக்கப்பட்டது, அது எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கே நான் வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ தேவனாகிய கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? இவெல்லாம் சம்பவிக்கும் பொழுது அதன் பெருக்கினால் ஜனங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் என்ன செய்யும்? பயப்படும். இங்கே நான் பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளுக்கு முதலாவது அடைக்கலமாக இருக்கிற ஆண்டவரை போக வேண்டும், அனுகூலமான துணையாக இருக்கிற ஆண்டவரை இரண்டாவது பற்றி கொள்ள வேண்டும், மூன்றாவதாக நான் வாசிக்கும் பொழுது நாம் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. வியாதியை கண்டு பயந்தால் பிசாசு உங்களை சோதிப்பார். வியாதியை கண்டு பயப்படாதவர்கள், வியாதிகள் வரும் பொழுது நான் ஒன்று சொல்லுகிறேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகள் உங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் தைரியமாயிருங்கள். நமக்கு ஒரு கர்த்தர் உண்டு, நம்ம விடுதலையாக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா. மருந்திற்கு மேலாக, வேக்சின்ஸுக்கு மேலாக கிரியை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பேருக்குள்ள வரனார், பக்கத்து வீட்டுக்கு வந்து விட்டது, நமக்கு வந்து விடுவோம் என்று பயப்படுகிறார்கள், அதற்குள்ளே சிக்கிக் கொள்கிறார். நான் சொல்கிறேன், நம்மை சுற்றுச்சூழ என்ன சம்பவித்தாலும் தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. அதனால் பயப்படாமல் இருக்க ஒரு காரணத்தை அவன் சொல்லுகிறான். அடுத்த வசனம் வாசிப்பா. ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் என்ன செய்வான்? சந்தோஷிப்பிக்கும். உலக மனுஷனுக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை. நமக்கு ஒரு நதி உண்டு, வேதத்தில் அருமையாக எழுதப்படும். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு ரட்சகர் உண்டு, நமக்கு ஒரு தேவன் உண்டு என்று செய்து அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை அருமையான தேவன் எங்கே சொல்லுகிறான்? நமக்கு ஒரு நதி உண்டு. இதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். வேதத்தில் நதிகளை படித்து பார்த்தால் இதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த நதியை குறித்து வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். அந்த நதி எப்படிப்பட்ட நதியா? அதிகாலையிலே வாசித்தபி அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு நதி உண்டு, அதில் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் இந்த நதி என்ன செய்வான்? சந்தோஷிப்பிக்கப்படும். நமக்கு ஒரு நதி உள்ளையா? இந்த காலவளே உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். பரிசுத்தாவியாகிய தேவ நதி நடுமத்திலே பாய்ந்து கொடுக்கு. ஆண்டவர் பரிசுத்தாவி சும்மா கொடுக்கல, நமக்கு பரிசுத்தாவி சொன்னால் ஒரு புதிய பலன். சூழ்நிலைகளுடைய கஷ்டங்களுடைய மத்தியிலே தேவ ஆவியானவர் நம்மோடு இருப்பார். ஆனால் இங்கே நான் வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளையே, இந்த நதி தேவனுடைய நகரம், தேவனுடைய சபையும் குறிக்கிறது. தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கப்படும். இந்த அருமையான இந்த காரவிளை உங்களோடு சொல்லுகிறேன். இது எது என்றால் சபை, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள். இதுதான் தேவனுடைய நகரம். அங்கே தேவனுடைய நகரம் கட்டப்படுகிறது குறித்து வாசிக்கிறோம். அங்கே அருமையானவர்களே, அது தேவனுடைய நகரத்தை நான் பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய நகரம் நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய சபைக்கு ஒப்பனையாக இருக்கு. தேவனுடைய சபைக்கு ஒப்பனையாக இருக்கிற மத்தியிலே தேவனுடைய சபையின் நடுவிலே இருக்கிறார். அது தேவனுடைய சபையிலே அவர் இருக்கிறதுனாலே அங்கே நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தில் வாசிங்க. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே இங்கே ஆண்டுடைய இன்னொரு நாலாவது காரியத்தை நாம் பயப்படக்கூடாது சொன்னேன். ஆண்டவர் பலனும் ஆபத்து காலத்தை அனுகூலமான துணையுமானவர் வஸ்தோ.
மூன்றாவதாக இங்கே வாசிக்கிறோம், அந்த நதியை சந்தோஷிப்பிக்கப்படுகிற கர்த்தர். உன்னதமான வாசமான பரிசுத்த ஸ்தலம். இந்த காலவெளியிலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது, தேவனுடைய சபையாக இருக்க தேவனுடைய நகரமாகிய நீங்கள் சந்தோஷிப்பீர்கள். காரணம், ஆவியானுடைய வேலை நம்மை சந்தோஷிப்பிக்கப்படுகிற வேலை. தேவனுடைய நகரத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் என்ன செய்ய வேண்டும்? அது சந்தோஷிக்க வேண்டும். ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திலே பழைய ஏற்பாட்டிலே வாசம் பண்ணவில்லை, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மனுஷன் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம், நாம் கர்த்தருடைய தேவனுடைய நகரமாய் இருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை நம்மையிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, நம்மையிலே ஆண்டவருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, அந்த பரிசுத்தாவியாகிய நதி அதை நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷிக்கப்படணும். அதற்கு அடுத்த மூன்றாவது காரியம், தேவன் அது நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மத்தியிலே, நம்முடைய ஆராதனை மத்தியிலே, நம்முடைய ஜீவன மத்தியிலே, நம்முடைய குடும்பங்களுடைய மத்தியிலே, தேவனுடைய சபையாகிய ஜனங்களுக்கு சொல்லுகிற அருமையான தேவனுடைய சபையே, தேவன் உங்களுடைய நடுவில் இருக்கிறார். நீங்கள் ஒரு வேளை ஒரு வீட்டில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல 3 பேர் இருந்தாலும், 4வது தேவகுமாரனுடைய சாயலிலே ஒருவர் அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். தேவகுமாரனுடைய சாயலில் உங்களோடு உலாவுகிறார். ஒரு கஷ்டம் வருகிற நேரங்கள், பிரச்சனை வருகிற நேரங்கள், கண்ணீர் வருகிற நேரங்களில் அவர் தூரத்தில் இருக்கிறதில்ல, அவர் வந்து உங்களோடு வாசம் பண்ணுகிறார். அங்கே தானியேல் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது, அங்கே அருமையான ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீயிலே போட்ட பொழுது ராஜா பார்த்து சொன்னார், 4வது ஒரு தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானதை பார்க்க என்று சொன்னார். தானியேலை சிங்க கபியிலே போட்ட பொழுது அவன் சொன்னான், தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னோடு இருந்தார். நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் தனிமையாக அல்ல. ஐ வாண்ட் யூ டு ஃபீல் இட். நீங்கள் ஒருவரு உணர வேண்டும் என்று விரும்புகிறேன், ஒருவரு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். நீங்கள் தனிமையாக அல்ல, அதற்கு பதிலாய் உங்கள் ஒவ்வொருவரோடு ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது. உங்கள் ஒவ்வொருவரோடு ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதுனாலே தேவன் அது நடுவிலே என்ன செய்கிறார்? இருக்கிறார். யுத்தங்களிலே, பாடுகளிலே, கஷ்டங்களிலே மத்தியிலே தேவனை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அதற்கு பதிலாய் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அல்லேலூயா. என்னோடு கூட என் ஆண்டவர். myself and my Lord. Whatever the situation that happens to me, the Lord is with me. Hallelujah. நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம், அருமையான எவ்வளோ பிள்ளைகளே, நாம் எந்த இடத்திலே தனிமையாய் விடப்படுகிறதில்லை. சங்கீதம் 139 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், முற்புறத்திலும் பின்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் என்று எழுதிவிட்டு சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் வானத்திற்கு ஏறினாலும், நான் பூமியிலே பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் வேறு செய்கிறேன் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையாய் போய் கொடுத்தாலும், எந்த பிரச்சனை வழியாய் போட்டு இருந்தாலும், அந்த இடத்திலே தேவன் இருக்கிறார். You are not alone. இந்த உணர்வு நமக்குள்ள எப்பொழுது இருக்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகளுடைய மத்தியிலே, உங்களுடைய கஷ்டங்களுடைய மத்தியிலே, உங்களுடைய வேதனையுடைய மத்தியிலே நீங்கள் தனிமையாய் அல்ல. You will never be alone. Hallelujah. No, never alone என்று பாடுகிறோம் அல்லவா? ஒரு நாள் நம்ம விட்டு விலகாது. அவர் ஆண்டவர் பண்ண வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம். அங்கே மோசேயோடு சொன்னார், நான் விட்டு விலகுவதில்லை என்று. தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது அருமையாய் சொன்னார், நான் உன்னுடைய விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவுக்கு சொல்லுகிறார், பயப்படாதே, நீ கலங்க வேண்டாம். காரணம் என்னவென்று சொன்னார், நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நான் உன்னோடு இருப்பதனாலே நீ போக்கும் இடமெல்லாம், யோசுவாவுக்கு ஆண்டவர் பண்ண வாக்குத்தத்தம், நீ போக்கும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த காலவெளியிலே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நீ தனிமையாய் நீ பிரயாணப்படினாலும், தனிமையாய் நீ எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீ கர்த்தருடைய பிரசன்னோடு இருக்கிறது. அநேக முறை வெளி தேசங்களுக்கு
நான் ஆகாயமானத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு ஜெபித்து கொண்டிருப்பேன். அப்பொழுது என்னை இவரையா அவர் கர்த்தருடைய பிரசன்னம் உணர்வதனால் அந்நிய பாஷைகளை பேசுவது, அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது சம்பவிக்கிற காரியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பக்கத்தில் ஆள் வந்து கேட்பார், என்னையா சொல்லி, நான் ஒன்றும் சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி முடித்து விடுவேன். ஆனால் அதற்கு பதிலாக என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய ரகசியத்தை அவர் சொல்லுவேன், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எதற்கும் நான் பயப்பட வேண்டியதில்லை, எந்த சூழ்நிலையிலும் கலங்க வேண்டியதில்லை. ஏனென்றால் முதலாவது அவர் பலனானவர், இரண்டாவது அடைக்கலமானவர், இரண்டாவது பலனானவர், மூன்றாவது அனுகூலமான துணைமானவர், நான்காவதாக தேவன் அவர்களோடு இருக்கிறார். இந்த காலவெளி இந்த நாலாவது கருத்தை அழுத்தி சொல்ல வருகிறேன், நீங்கள் தனிமையாக இல்லை. ஒருவேளை ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களை சுற்றிச்சூழ சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், ஆனால் நீங்கள் தனிமையாக இல்லை. அதற்கு பதிலாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உடைய வீடுகள் ஜெப வீடுகள் என்று சொல்லப்படட்டும். உங்களுடைய வீடுகளிலே தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நடுவில் இருக்கிறார் என்ன கர்த்தரோடு இருந்தால் நம்மை ஒருவரும் தொட முடியாது. அது அசையாது. எந்த பிரச்சனை வந்தால் அது அசையாது. ஆண்டவர் சொன்னார், நீ உங்களை கண்மணி போல காப்பேன். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். He is the apple of our eye. ஆண்டவர் சொன்னார், you are the apple of my eyes. என்னுடைய கண்மணிகள் நீங்கள் தான். இந்த காலவுளை சொல்லுகிறேன், கர்த்தருடைய கண்மணிகளே இருக்கிறார். எந்த வியாதியோ எந்த போராட்டமோ உலகத்தின் எந்த சூழ்நிலை உங்களை தொட முடியாது. உங்களை தொட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கண்களை முதலாவது தொட வேண்டும். ஆண்டவருடைய கண்களில் வல்லமை தொடுவதற்கு இந்த உலகத்தில் தேவனது நடுவில் இருக்கிறார். நாலாவது காரியம் அதுதான். தேவன் நடுவில் இருக்கிறாரே, அது என்ன செய்யாது, அசையாது. அதுக்கு அடுத்து அற்புத வாசிமா அதுக்கு அந்த வசனத்திலே, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இரவுகள் கஷ்டமாய்ப்பை கொண்டிருக்கலாம், ஒன்று மறந்து போகாதீர்கள், அதிகாலையிலே கர்த்தர் சகாயம் பண்ணுவார். ஒரு நாள் கடந்து போகும் பொழுது, அந்த நாள் கடந்த மாத்திரத்திலே ஆண்டவர் என்ன செய்வாரா, சகாயம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளை, அதன் அர்த்தம் என்ன? He will help you. He will be with you, not alone. Not alone he will be with you. He will be able to help you. One day with problems we may pass through. நாம் சில பிரச்சனைகளை போராட்டங்களை பார்த்து நாம் கடந்து போகலாம். ஆனால் மறந்து போகாதீர்கள், அது கடந்து போகிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இருக்கிறதுனால அசைய மாட்டோம். அதிகாலை வரும் பொழுது தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நீங்கள் காலையில் எழுப்பி செவிப்பிக்க பழக்கம் உங்களுக்கு இருந்தால், என் தேவனுடைய பிள்ளை சொல்லுகிறேன், காலையிலே கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ண வருகிறார். நீங்கள் தூக்கி கொண்டு கிடக்காதீர்கள், தேவ பிரசன்னம் உணர்ந்து செவியுங்கள். ஹல்லேலூயா. ஜாதிகள் கொந்தளித்தது. வாசிமா அடுத்த வருஷம் 6வது. ஜாதிகள் கொந்தளித்தது, ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. பூமி உருகி. இன்றைக்கு இந்த சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் சூழ பயங்கரமான நிலைமைகள், ஜாதிகள் கொந்தளிக்கிறது. அங்கே நாம் பார்க்கிறோம். எல்லாருமே இறந்த எவ்வளவு பிள்ளைகளே, அந்த சமயத்தில் பூமி என்ன செய்தா, உருகி போகிறது. அவர் தமது சப்தத்தை முழங்க பண்ணுகிறாரே, பூமி என்ன செய்கிறது, உருகி போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த சூழ்நிலை குறித்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பூமி முழுவதும், உலகம் முழுவதும் பயந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவில் நடக்கிற காரியங்களை குறித்து உலகம் முழுவதும் பயந்து இருக்கிறார். யோசித்து பாருங்கள், பூமி உருகி போயிற்று. அதற்கு அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். வாசிக்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். முதலாவது நமது அடைக்கலம், இரண்டாவது நம்முடைய பலன், மூன்றாவது அனுகூலமான துணை, நாலாவது நம்முடைய வீட்டிலே, ஜீவியத்திலே, சபையிலே பாய்ந்து செல்ல தேவனுடைய நதியாகிய பரிசுத்தாவியாகிய நதியிலே அவர் இருக்கிறார். அது நடுவில் அவர் இருக்கிறார். அவர் எதுக்காக பரிசுத்தாவி நமக்கு இருக்கிறார்? அதிகாலையில் என்ன செய்கிறாரா, சகாயம். நான்காவதாக பார்க்கும் பொழுது தேவன் நடுவில் இருக்கிறது. ஐந்தாவதாக தேவன் நமக்கு என்ன செய்கிறார்,
சகாயம் பண்ணுவார். தேவன் நமக்கு இவைகளை செய்யும் பொழுது உலகம் ராஜ்யங்கள் கொந்தளிக்கும், அங்கு பூமி உருகி போகும். அவர் தமது சப்தத்தை முழங்க பண்ணுவார். ஆனால் கர்த்தருடைய ஜனத்துக்குள்ள பெரிய நம்பிக்கை என்னவென்றால், அடுத்த வசனம் வாசிங்க, 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னார்? பல அடைக்கலம், பலன், துணை, நம் நடுவில் இருக்கிறார், சகாயம் பண்ணுகிறார். 5 காரியம். 6வது காரியம் நம்முடைய ஜீவிதத்தில் வாசிக்கிறோம். அங்கே நம்மோட கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? ஒரு சேனையோடு வருகிறார். உனக்கு உதவி செய்ய ஆண்டவர் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சேனையை கொண்டு வருகிறது. எலியா தன்னுடைய எலிசா தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார். எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி காலையிலே கண்களை திறந்து பார்க்கும் பொழுது மலையை சுற்றிலும் ரதங்களும், மலையை சுற்றிலும் பயங்கரமான காரியங்கள் சூழ்ந்திருக்கிறத பார்க்கிறார். அப்பொழுது அவர் சொல்றார், எஜமானனை நம்மை சுற்றிலும் வீடெல்லாம் நெருங்கிவிட்டது, நம்ம என்ன செய்வது, எப்படி தப்பு வைப்பது என்று கேட்கிறார். அப்பொழுது எலியா சொல்லுகிறார், எலியா ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இவன் கண்களை என்ன செய்தார்களோ திறந்தார். அவன் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது அவனை சுற்றிலும் சூழ ஒரு பெரிய தேவ சேனை நின்றதாய் பார்க்கிறோம். அல்லேலூயா. யாக்கோபு மக்னாயிமிலே போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு தேவ சேனை சந்திக்கிறார். எல்லாரும் யார் தேவனுடைய பிள்ளைகளை காலை விட சொல்லுகிறேன். ஆண்டவர் மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை காக்கும்படிக்கு கட்டளையிடுவார் என்று 91ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்குது. நம்ம வீட்டில் தேவ தூதர்கள் இருப்பார்கள். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ தூதர்கள் உங்களோடு வருவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும் தேவ பிள்ளைகள் எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. அதற்கு பதிலாய் தேவ பிள்ளைகளாகிய நம் தேவனுடைய சரியானத்தில் தேவனோடு இருக்கும் பொழுது, அல்லேலூயா. இந்த காலை உள்ள ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எல்லாரும் யார கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தனிமையாக இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் அல்ல, அவரோடு உள்ள ஒரு பெரிய சேனை. அங்கே நான் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனம் காணுகிறார். அங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவரை சுற்றும் தேவதூத கணங்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் சூழ்ந்து சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம் அல்லது 3வது வசனம் தம்பி வாசிங்க. கேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அதுக்கு முன்னால் அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி. அதற்கு முன்னால் வாசி. அதுக்கு முன்னால் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரங்க தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் என்ன செய்து நிறைந்திருந்தது. அடுத்த 2வது வசனம், கேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார். சேராபீன்கள் என்ன செய்தா, ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் கொடுக்கப்பட்டது. அவரவர் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் பறந்து. அடுத்த வசனம் 3வது வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவரால் என்ன சொல்ல முடியும்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. உங்களை சுற்றி நிற்கிற தேவதூதர்கள், தேவன் எங்கேயோ அங்கே தேவதூத கணங்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் இறங்கும். ஹல்லேலூயா. அவையில் 6 சட்டைகளை வைத்து 2 சட்டைகளை முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தங்களை காலை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் பறந்து போய் அவர் என்ன செய்கிறார்களா, ஒருவரை ஒரு நோக்கி சொல்லுகிறார், சேனை கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் என்ன செய்திருக்கிறதா, நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உலக பிரகாரமாய் கண்களை பார்த்து, நம்முடைய கண்களை வைத்து பார்த்தால் பூமி முழுவதும் பிரச்சனைகளும் கண்ணீர்களும் கஷ்டங்களும் பாடுகளும் இருக்கிறது.
ஆனால் உங்களோட கர்த்தர் இருக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனாலே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒன்று சொல்லுகிறேன், அவர் தேவதூத சேனைகளோடு இந்த ஜெப வேளையிலே உங்களை சுற்றி சூடுவார். You can feel the presence of God, not only alone the presence of God, but also the presence of the angels in your life. உடைய வாழ்க்கையில் தேவதூத கணங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அப்படியே பெருக ஆரம்பிக்கும். தேவதூத கணங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வியாதிப்படும் பொழுது தேவதூத கணங்கள் உங்களை பார்க்கிறது. உடைய வியாதிகளை சுகமாக்க கர்த்தர் தீர்மானிக்கும் பொழுது தேவதூத கணங்களை உதவி செய்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய அனுபவம், பக்தர்களுடைய அனுபவம், இரவு நேரங்களில் அவர் அமைதியாக இருக்கிற வேளையிலே கர்த்தருடைய தூதன் வந்து கடந்து போறதை பார்க்கிறோம். ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதிருங்கள். தேவனை தரிசித்து தேவதூதரை தரிசித்து வாழுங்கள். தேவதூதரை பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்காக அங்கேயும் இங்கே அறிந்து கொள்கிறார். அவருடைய ஒரே ஒரு வார்த்தை, சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர். அவருடைய மகிமையினால் பூமி நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே பார்க்க பூமி உருகி போயிற்று. ஆனால் தேவதூதன் எப்பொழுது இருக்கிறாரோ, அல்லது ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் எப்பொழுது வருகிறாரோ, அப்பொழுது பூமி என்ன செய்வான்? மகிமையினால் நிரம்பி இருக்கு. தேவன் பூமியின் அதுக்கு அடுத்த சொல்கிறார். இப்போ என்னென்ன படிச்சுக்கோமா? அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துறை. 4வது தேவன் அதில் நடுவில் இருக்கிறார். 5வது தேவன் சகாயம் பண்ணுகிறார். 6வது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் இல்லையே சொல்லுவோம். நம்முடைய ஜீவிதத்திலே மருந்தாரம் தனிமையாக இல்லை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் நமக்கு எப்படிப்பட்டவரா? உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபு அடைக்கலம் எல்லாம் அவள் ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த லூஸ் பட்டத்திலே வெளியே படுத்து தூங்குகிறார். அந்த லூஸ் பட்டத்திலே உள்ளே போனால் மனிதர்களோடு பழகுகிற கெடுக்கிற பழக்கம் உண்டா. ஆகவே உள்ளே போகக்கூடாது என்று பயந்து வெளியே படுத்து தூங்குகிறார். இருட்டிலே ஒரு கல்லை எடுத்து வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். ஒரு சொல்லுறேன், அங்கே கர்த்தருடைய அருமையான பிரச்சனை, தேவனுடைய தரிசனம் அவருக்கு உண்டாகுது. அதுக்கு அதிகமாக பேச விரும்பவில்லை. தேவ தரிசனம் அதிகமாக உண்டாகுதுனாலே அங்கே சம்பவிக்கிறத பார்க்க யாக்கோபு உற்று மாற்ற விடுகிறார். ஏசா அவனுக்கு ரோதமாய் வரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு ரோதமாய் எல்லாரும் எழுவும் பொழுது கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். பஞ்ச காலத்திலே தேவன், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக இருந்தார். அதற்கு பின்பு எகிப்துக்கு போன பொழுதோ கர்த்தர் உயர்ந்து அடைக்கலமாயிருந்தார். காலவளே ஒன்று சொல்கிறேன், உடைய காரியங்கள், உடைய பிரயாணங்கள், உடைய ஜீவியத்தின் பகுதியில் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவருக்கு உதவி செய்வாராக. அவர் உனக்கு உயர்ந்து அடைக்கலமாயிருப்பார். கடைசியாக அவர் சேனைகளை கர்த்தர் மறுபடியும் அடைக்கலம், பலன், அனுகூலமான துணை நடுவில் இருக்கிறார். சகாயம் அணுகுவார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. 24ஆம் சங்கீதத்தில் நாம் இதை குறித்து அதிகமாய் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அவருடைய சமூகத்தை விசாரித்து நாடுகிற சந்ததி என்று சொல்லப்படுகிறது. அங்கே வாசல்லே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் வாசல்லே உங்கள் தரைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா என்ன செய்வாராம்? உட்பிரவேசிப்பார். அவருடைய ஜீவித்துக்குள்ளே அவர் மகிமையின் யார்? இந்த மகிமை ராஜா. அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே என்று வாசிக்கிறார். Who is this King of glory? இந்த ஆண்டவராகிய இயேசு வீட்டுக்கு வரும்பொழுது யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர். அவர் தான் யாக்கோபுடைய தேவன். கீழே வரும்பொழுது எப்படி சொல்கிறார்? அது கொஞ்சம் கீழே போடு தம்பி. அவர் சேனைகளை கர்த்தரானவர், மகிமையின் ராஜா. அடுத்த வசனம் போடு, அவர் சேனைகளை கர்த்தரானவர் மறுபடி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரணம் ரெண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது
மகிமையிலானவராயிருப்பார். இந்த பயங்கரமான சூழ்நிலைகளில் நிறைந்திருக்க நாட்களிலே நாங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஒரு ஜெபிங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவாய் அவர் உங்களோடு இருக்கிறார். அங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு நாளிலே பால் கடிப்பில் நடக்கிற கர்த்தர் பூமியின் கடைமுறை மட்டும் என்ன செய்வாரா? யுத்தங்களை ஓய பண்ணுவார். என் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய காரியத்தை அமைதியாக செய்ய கொண்டிருக்க தேவன் அல்ல. அவர் ஒரு நாளிலே யுத்தங்களை என்ன செய்வார்? ஓய பண்ணுவார். இந்த பிரச்சனைகள் ஒரு காலம் இருந்து தீர்ந்து போகும். ஆனால் இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எல்லாவற்றையும் மாற்றும் பொழுது வசனம் சொல்லுகிறது. 9வது வசனம் என்று யோசிக்க, 8வது வசனம், அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடி தீயிட்டை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் அப்பொழுது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவர். இந்த காலமில்லை நானூராகிய கர்த்தரை அறிந்து கொள்ள வேணும். அவர் நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நான் தேவனாகிய கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுவார். நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமானவர். இந்த காலவெளியிலே நாம் ஆராதிக்கிற என் அருமையான தேவன் பெரிய தேவன். அநேக காரியங்களை குறித்து பார்த்து மறுபடியும் சொல்றேன். அவர் நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலம். 2வது பலன், 3வது அனுகூலமான துணை, 4வது அதன் நடுவிலே பிரச்சனை நடுவிலே தேவனுடைய நதியாகிய பரிசுத்தாவியார் நமக்குள்ளே ஓடுகிறாரே, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். 5வது சகாயம் பண்ணுவார். 6வது என்ன பார்த்தோம்? அதற்கு பின்பாக சேனைகளை கர்த்தர். ஹல்லேலூயா. 7வதாக யாக்கோபின் தேவன். இந்த 7 காரியங்களை ஆண்டவரை கொடுத்து சொல்கிறார். இந்த காலவெளியை பயப்படாமல் கர்த்தரை பற்றி பிடித்துக்கொள். இந்த காலவெளி கர்த்தர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த பாடுகள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்வோமாக. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய ஜனத்துக்காக செய்வார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா. நம்மோடு இருக்க தேவனே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த சூழ்நிலை மத்தியிலே, வியாதி பயங்கரத்தின் மத்தியிலே, பாடுகளுடைய மத்தியிலே கர்த்தர் மாத்திரம் நமக்கு போதும். பாடிக்கொண்டு அவ்வளோ பாடலாம். ஹல்லேலூயா. நேரம் இல்லை, ஏசு உங்களோடு இருந்தால் போதும். எந்த போராட்டத்திலும் ஜெயிக்கலாம். சங்கீதக்காரன் இடத்துல சொல்கிறார், அப்போ அவராலே உம்மாலே ஒரு பதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். இந்த சபிக்கப்பட்ட இந்த கொரோனா வியாதியுடைய வல்லமைகள் இவைகள் எல்லாம் அழிந்து போகும். ஹல்லேலூயா. ஏன் உங்களை இது தொடாதிருக்கும்? எப்பொழுது சொன்னால் கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது. ஆண்டவர் உங்களுக்குள் இருப்பதனாலே ஒரு பெரிய தேவ வல்லமை அபிஷேகம் உங்களுக்குள் இருப்பதனாலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்வோமாக. நாம் அடைக்கலமாய் அவரை சேர்த்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்படி பாஸ்டர் டேவிட் ஜெபத்தை முடிப்பார். எல்லோருமே அப்படியே ஜெப சந்தையில் இருக்கும் பொழுது இருக்கிற இடத்துல இருந்து எல்லோருமே எழுமி நின்று, இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு வல்லமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவரே நமக்கு தஞ்சம், அவரே நமக்கு கோட்டை. நம்ம எல்லோருமே இருக்கிற இடத்துல இருந்து நம்மை முழுவதுமாய் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே நீரே என் கோட்டை என்று எல்லோருமே சொல்லலாமாம். நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. எல்லோருமே கைகளை உயர்த்தி, நீரே என் தஞ்சம்,
ராஜா நான் உம்மை தேடுவேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாள் எல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே, எல்லோருமே சொல்லலாமா? நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மை தேடுவேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாள் எல்லாம் தினமெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே. எல்லோருமே விசுவாசத்தோடு இயேசுவே என் ராஜா, இயேசுவே என் தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. விசுவாசத்தோடு ஒரு அறிக்கையிட்டு சொல்வோமா? இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாள் எல்லாம் தினமெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே. ஒரு அர்ப்பணிப்போடு இந்த வரிகளை சொல்லாமாம்? உம்மை தேடுவேன், நாள் முழுதும் தினமெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே. அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அருமையான இந்த மன மகிழ்ச்சியின் காலவேளைக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆங்காங்கு இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டாலும் நீர் எங்களோடு ஆவியானவர் இந்த சபைக்கும் வீடுகளிலும் சொன்ன வார்த்தைகள் ஆம் என்றும் ஆம் என்றும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் வியாதியின் பிணிகளில் இருந்து ஆண்டவரே, போராட்டத்தின் நடுவில் இருக்கிற எங்கள் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். மரண இருளின் அதிகாரத்திலிருந்து அவர்களை ஆண்டவரே மீட்டெடுத்து இழந்த பலனை இரட்டத்தனையாய் நீர் தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய அடைக்கலம், நீர் எங்களுடைய கோட்டை, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவரே, 7 விதமான பாதுகாவலை எங்களுக்கு நீர் தந்ததற்காக ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசினதற்காக நன்றி. நீர் எங்களை ஆளுகை செய்கிற ராஜா, நீர் மட்டுமே எங்களை ஆளுகை செய்கிறீர். அந்த உணர்வோடு இந்த ஆராதனை விசுவாசத்தோடு முடிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய தேவைகளை சந்திங்க. பலவீனங்கள் மாறுவதாக ஆண்டவரே, எல்லா கொரோனா வியாதியிலிருந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் மேற்றிடுவோம். எல்லோருமே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. May the grace of our Lord Jesus Christ, the love of Father, the sweet fellowship of the Holy Spirit be with each and every one of you now and forevermore. Hallelujah, hallelujah. இன்று ஆராதனை முடிந்தவுடனே சரியாக 11:30 மணிக்கு ஜூம் மூலமாக சண்டே ஸ்கூல் நடைபெறும். ஆகவே இந்த சண்டே ஸ்கூலில் எல்லோருமே பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 4:30 மணிக்கு 4 மணி 30 நிமிடங்களில் மாலை 4:30 மணிக்கு வாலிபர் ஐக்கியம் ஜூம் மூலமாய் நடைபெறும். வாலிபர்கள் அதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான வேண்டுகோள், விசுவாசிகள் குடும்பங்கள் வெளியிலே செல்லும் பொழுது மாஸ்க் தயவு செய்து அணிந்து கொள்ளுங்கள். சமூக இடைவேளையை பின்பற்றுங்கள். நம்மையும் பாதுகாப்போம், நம் சபை நம்மளுடைய ஒவ்வொருவரையும் பாதுகாக்க அது ஏதுவாக இருக்கும். பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.